வெல்கம் டு நாஞ்சல் ஃப்ளேவர். வணக்கம் நண்பர்களே, நம்ம லாஸ்ட் வீக் தொட்டியில் வளர்ந்த மரங்களை பற்றி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸை ரீட் பண்ணும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லோருக்கும் வீட்டில் செடிகளை வளர்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறதா உங்கள் கமெண்ட்ஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் கார்டன் வச்சுருக்கவங்க நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. இன்றைக்கி நாம் தொட்டியில் மாதுளை செடியை வளர்ப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம். சாதாரணமாக மாதுளை மரம் 12 அடி உயரம் வரை வளரக்கூடியது. ஆனால் மாதுளை மரத்தை தொட்டியில் வளர்க்கணும்னா குட்டை ரகத்தை தேர்வு செய்து நடவு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் கவாத்து செய்வதன் மூலம், அதாவது கிளைகளை வெட்டி விடுவதன் மூலம் அதிக உயரம் வளர விடாமல் பார்த்து கொள்ளலாம். மாதுளை மரத்தின் ஆயுட்காலம் 200 ஆண்டு காலம். கேட்பதற்கே ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? நானும் இந்த மாதுளை மரத்தின் தகவல்களை சேகரிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். நாட்டு மரங்கள் 4 முதல் 5 ஆண்டுகள் கழித்து தான் பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிக்கும். முதல் 20 வருடத்தில் நமக்கு அதிகமான விளைச்சல் இருக்கும். ஒரு மாதுளை பழத்தில் 100க்கும் மேற்பட்ட விதைகள் இருக்கும். மாதுளையை நாம் விதை மூலமும் வளர்க்கலாம், கம்பு மூலமும் பதியம் போட்டு வளர்க்கலாம். கம்பு மூலம் பதியம் போட்டு வளர்க்கிறதா இருந்தால் 8 முதல் 10 இன்ச்சு அளவு உள்ள கம்பை பயன்படுத்த வேண்டும். மாதுளையை தொட்டியில் வளர்க்குறதா இருந்தால் 50 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா தொட்டியில் வளர்க்கலாம். இந்த மரம் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் பக்கெட்டில் வளர்ந்துருக்கு. மாதுளையை தொட்டியில் வளர்க்குறதுக்கு குட்டை ரகத்தை தேர்வு செய்யணும். குட்டை ரகம் 6 மாதத்தில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல பூக்கூடிய பூவை கிளைகளோட வெட்டி விட வேண்டும். நடவு செய்து 3 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை கிளைகளை வெட்டி விட்டு 3 அல்லது 4 கம்புகளை மட்டும் விட்டு பக்க கிளைகளை வெட்டி மரத்தை உயரமாக வளர்க்க வேண்டும். 15 முதல் 16 மாதங்கள் கழித்த பிறகு பூக்கக்கூடிய பூவிலிருந்து நாம காய்களை அறுவடை செய்யலாம். இனிமே நாம பராமரிப்பை பற்றி பார்க்கலாம். செடிகளின் வளர்ச்சிக்கு மேல் உரமா 2 வாரத்துக்கு ஒரு முறை சமையலறை காய்கறி கழிவிலிருந்து மக்க செய்து தயாரிக்கப்பட்ட உரம், மண்புழு உரம் அல்லது எரு உரத்தை போடலாம். வளர்ச்சி ஊக்கியா பஞ்சகாவியாவை 10 ml எடுத்து 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து வாரம் ஒரு முறை மூட்டை சுற்றி ஊற்றணும். செடிகளில் பூச்சி தாக்குதல் காணப்பட்டால் வேப்பந்தூள், வேப்பங்கொட்டை தூளை தண்ணீரில் கலந்து மூட்டை சுற்றி ஊற்றணும். வேப்ப இலைகளை கலெக்ட் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடிச்சு வச்சுட்டு வாரம் ஒரு முறை ஒரு கையளவு மூட்டை சுற்றி போட்டு நல்லா கொத்தி விட்டுட்டீங்கன்னா அந்த வேப்ப இலையோட பொடி உரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படும். நுனிக்கிளைகளை வெட்டி விடுவதன் மூலம் அதிக பக்க கிளைகள் வளரும். மாதுளைக்கு சூரிய ஒளி அதிகம் வேணும். அதனால நீங்கள் சூரிய ஒளி அதிகம் படக்கூடிய இடத்துல மாதுளையை வளர்க்கணும். செடிகளில் பூ மொட்டு உதிர்வதை தவிர்க்க முட்டை ஓட்டை பொடியாக்கி நாம் அதுக்கு மூட்டுக்கு போடலாம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தோலை மூட்டில் போட்டு வர்றதுனால செடியில் அதிக பூ பிடிக்கும். இனிமேல் மாதுளம்பழம் சாப்பிடுவதால் நமக்கு என்ன நன்மைகள் பார்க்கலாம். மாதுளம்பழத்தில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்புன்னு 3 ரகங்கள் இருக்கு. இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் இதயத்திற்கும் மூளைக்கும் அதிகமான சக்தி கிடைக்கிறது. இது இதயத்தையும் மூளையும் நன்கு ஸ்ட்ராங் ஆக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் பித்தம் மற்றும் இருமலுக்கு இந்த பழத்தை சாப்பிடலாம். இந்த பழம் தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய வைரஸ்களை அழித்துவிடும் தன்மை கொண்டது. இந்த பழத்தின் சாறு எளிதில் செரிமானமாகும் தன்மை கொண்டது. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தொண்டை, நுரையீரல் மற்றும் குடலுக்கு அதிக வலிமையை உண்டாக்குகிறது. மாதுளம்பழத்தில் வைட்டமின் சி, வைட்டமின் கே, கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, பொட்டாசியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், கொழுப்பு, நார்ச்சத்து ஆகியன அடங்கியுள்ளன. இந்த அளவுக்கு சத்து நிறைந்த இந்த பழத்தை நாம தினமும் ஒரு கைப்பிடி அளவாவது சாப்பிட்றது நல்லது. அதுவும் நாட்டுப்பழமா பார்த்து சாப்பிட்றது மிகவும் நல்லது. இதுவரைக்கும் நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் புதிய பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.